உருளைக்கிழங்கு சேர்த்து முறுக்கு செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்காக முதல்ல நம்ம உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இது ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வெந்ததும் மிக்சியில் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ முறுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கப்பு அரிசி மாவு சேர்த்துருக்கேன். அடுத்து நம்ம அரைச்சி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துப்போம். ஒரு ஸ்பூன் ஓமம் சேர்க்குறேன். ஓமம் இல்லைன்னா நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள். அடுத்ததாக பட்டர் சேர்க்கலாம். நல்லா சாஃப்டாக இருக்கணும். உருக்க வேணாம், சாஃப்டாக இருக்கிறது சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் முறுக்கு. முறுக்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கையால் பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து ஒன்று சேர பிசைஞ்சுக்கோங்க. இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். லைட்டாக மேலே எண்ணெய் தெளிச்சிடலாம் காயம் இருக்கிறதுக்காக. இப்போ எண்ணெயை காய வச்சுக்கலாம். உருண்டை அச்சு இல்லைனா ஸ்டார் அச்சு யூஸ் பண்ணலாம். நான் எனக்கு உருண்டை அச்சு யூஸ் பண்ண போகிறேன். லைட்டாக அச்சு மேலே எண்ணெய் தடவிப்போம் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. கூடவே கட்டையிலையும் தேய்ச்சிக்கோங்க. இப்போ மாவை சேர்த்துடலாம். நேரடியாக எண்ணெயில் போட தெரியாதவங்க இந்த மாதிரி தோசை கரண்டியில் செஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் முறுக்கு பண்ணுறதுக்கு. கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு முறுக்கு புளிய ஆரம்பிங்க. அப்போ தான் ஒட்டாமல் வரும். எண்ணெய் காஞ்சதும் ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். முறுக்கு ரெண்டு பக்கமும் வெந்து கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நேரடியாக ஒன்று புழிஞ்சு காட்டுறேன். அவ்வளோதான், நம்ம உருளைக்கிழங்கு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதை கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். சமைச்ச சத்துங்க. See you soon. Bye.